Hello friends, welcome to Vetrii's Daily Current Affairs, April 21. பாரம்பரிய மருந்துகளுக்கு விரைவில் ஆயுஷ் குறியீடு நம்ம புவிசார் குறியீடு அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளையக்கூடிய அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அப்படின்றத வழங்குறாங்க. இந்தியா முழுவதும் 430க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 42 பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் 47 பொருட்களோட முதலிடத்தில் இருக்கு. அப்படின்லாம் நம்ம முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புவிசார் குறியீடு போலவே ஆயுஷ் குறியீடு அப்படின்னு ஒண்ணு நாங்க வழங்க போறோம் அப்படின்னு பிரதமர் அறிவிச்சிருக்காரு. இந்தியாவில் பாரம்பரிய மருந்து உற்பத்தி நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஆயுஷ் பொருட்களின் தரம் மற்றும் நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் அவற்றின் மீது ஆயுஷ் குறியீடு பதிவிடும் நடைமுறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதம், யோகா, யுனானி, ஹோமியோபதி உள்ளிட்ட பாரம்பரிய சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக வரவிரும்பும் வெளிநாட்டினருக்கு ஆயுஷ் விசா நுழைவு அனுமதி என்ற புதிய விசா நடைமுறையும் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள மகாத்மா காந்தி மந்திரில் புதன்கிழமை சர்வதேச ஆயுஷ் முதலீடு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பிலான 3 நாட்கள் மாநாடு நடைபெற்றது. இந்தியாவின் தரமான நம்பகத்தன்மையுடைய ஆயுஷ் மருந்து பொருட்களை ஊக்குவிக்கும் வகையில் விரைவில் ஆயுஷ் குறியீடு, ஆயுஷ் விசா, இந்த 3 நாள் மாநாட்டில் இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. கொஞ்சம் முக்கியமானது இந்த ஆயுஷ் துறை சார்ந்து. ஆயுஷ் அப்படின்னு ஒரு அமைச்சகமே 2014 புதுதா உருவாக்கப்பட்டது. இந்த மாநாட்டுல உலக சுகாதார அமைப்பினோட தலைவர் டெட்ராஸ் அதானம் கலந்துக்கிறாரு. பாரம்பரிய மருந்துகள் அந்த துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க நீண்டகால திட்டமிட்ட முதலீடுகள் அவசியம் என்பதோடு அரசின் ஆதரவும் அவசியம் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனத்தினுடைய இயக்குனர் டெட்ராஸ் அதானம் அங்க பேசியிருக்காரு. 2047க்குள் இந்தியா அதிக வருமானம் பெறும் நாடாக மாற வேண்டும் அப்படின்னு நித்தி ஆயோக் தலைமை அதிகாரி அமிதாப் கந்த் தெரிவித்திருக்காரு. தற்பொழுது இந்தியாவின் தனிநபர் வருமானம் $2000 இருக்கு. இது இந்திய ரூபாயோட மதிப்புல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். தனியார் துறையின் அதிகாரத்தை அதனுடைய செயல்பாடுகளை பயன்படுத்தி கொள்ளப்படும் பட்சத்தில் இந்தியா அதிக வருவாய் கொண்ட நாடாக 2047க்குள் உருவெடுக்கும். 1947இல் தென்கொரியா, சீனா, இந்தியா ஆகியவற்றின் தனிநபர் வருவாய் என்பது ஏறக்குறைய சமமாகவே இருந்தது. ஆனால் 75 ஆண்டுகளுக்கு பிறகு தென்கொரியாவின் தனிநபர் வருமானம் இந்தியாவை காட்டிலும் 7 மடங்கு அதிகம் இருக்கு. அதே போல இந்த நாடுகள் 10% வளர்ச்சியை பதிவு செய்ததே. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில 10% வளர்ச்சி அந்த பொருளாதார நாடுகள் கொண்டிருந்ததுனால இந்த அளவுக்கு தனிநபர் வருமானத்திலும் மாற்றம் தெரிந்தது. இந்தியா அதிக விகிதத்தில் வளர்ச்சி அடையாவிட்டால் குறைந்த வருமான வளர்ச்சி சூழலில் சிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னும் நித்தி ஆயோகோட துணைத் தலைவர், அதாவது அதனுடைய சிஇஓ அமிதாப் கந்த் தெரிவிக்கிறார். நித்தி ஆயோக் என்ற அமைப்பு 2015 ஜனவரி 1ஆம் நாள் துவங்கப்பட்டது. முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன், திட்டக்குழு அப்படின்ற அமைப்பு மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு இந்த நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பா உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவராக பிரதம மந்திரி செயல்படுறார். அதனுடைய துணைத் தலைவராக ராஜீவ் குமார் அப்படின்றவர் இருக்கார். சிஇஓ அமிதாப் கந்த். நம்ம இந்த நியூஸ் கொடுத்திருக்கிறவர் சிஇஓ. அவார்ட்ஸ்ல ஸ்மார்ட் சிட்டி 2020 விருதுகள்ல சென்னை மாநகராட்சிக்கு 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் சீரமைப்பு, கரோனா தடுப்புக்கான உள்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கியதற்காக மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி 2020 என்ற தலைப்பில் 2 விருதுகள் சென்னை மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. டிஃபென்ஸ்ல ப்ராஜெக்ட் 75 பத்தி கொடுத்திருக்காங்க. ஐஎன்எஸ் வக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லக்கூடிய P75 என்ற திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ள 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பலான வக்ஷீர் மும்பையில் உள்ள மசகான் டாக் கப்பல் கட்டும் தளத்தில் புதன்கிழமை அறிமுகம் செய்யப்பட்டது. அப்ப இந்த நிறுவனம், அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் என்ன? ப்ராஜெக்ட் 75. 6 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்ட போறாங்க. இப்ப 6வது தான் கொடுக்க போறாங்க. இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது? மும்பையில் உள்ள மசகான் கப்பல் கட்டும் நிறுவனம். இதற்கு முன்னாடி வெளியிடப்பட்ட 5 கப்பல்கள் என்னென்ன? 6 ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கப்பட்டது. அதில் 5 ஏற்கனவே பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஐஎன்எஸ் கல்வாரி, ஐஎன்எஸ் கந்தேரி, ஐஎன்எஸ் கரங், ஐஎன்எஸ் வேலா, ஐஎன்எஸ் வாகிர் அப்படின்ற 5. வாகிர் இப்போ நீர்மூழ்கி சோதனை ஓட்டத்துல இருக்கு. இப்ப நம்ம வக்சீர் அப்படின்றதையும் அறிமுகப்படுத்திட்டோம். இப்ப 6 நீர்மூழ்கி கப்பலை கட்டணும் அப்படின்னா 1990ல தீட்டப்பட்ட திட்டம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழிச்சு இந்த வேலை முடிஞ்சிருக்கு. வக்சீர் அப்படின்னு ஒரு நீர்மூழ்கி கப்பல் 1974லேயே இந்தியாவில் இருந்துச்சு. அது 1997ல பணியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. தற்பொழுது இந்த 6வது நீர்மூழ்கி கப்பலுக்கு வக்சீர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதனின் உள்ளங்கை பதிவு கல்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்கள். கிருஷ்ணகிரி அருகே 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதனின் உள்ளங்கை பதிவு கருத்திட்டையை வரலாற்று ஆய்வு குழுவினர் ஆவணப்படுத்தியுள்ளனர் அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ் எங்க அப்படின்றத நமக்கு இதுல மேக்ஸிமம் கொஸ்டினா இருக்கும். சமீபத்தில் கண்டறியப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதனின் உள்ளங்கை பதிவு எந்த பகுதியில் கண்டறியப்பட்டது
அப்படின்றதான் கொஸ்டினா இருக்க வாய்ப்பு. வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ல எரிசக்தி பாதுகாப்புக்கு கூட்டு முயற்சி மூலம் தீர்வு, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா வலியுறுத்தல். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை காரணமாக பல நாடுகளில் உணவு மற்றும் எரிபொருட்களின் விலை பன்மடங்காக உயர்ந்து வரும் சூழ்நிலையில் இந்த விஷயத்தை இதை சரி பண்றதுக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்துதான் இதுக்கு முயற்சி எடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு இந்தியா முதல் முறையாக வலியுறுத்தி இருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை பத்தி நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கம். 6 முக்கியமான ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் பத்தி படிப்போம். அதுல யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கு அடுத்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. 1945ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. 5 நிரந்தர உறுப்பினர்களா அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சைனா இந்த 5 நாடுகள் செயல்பட்டு இருக்கிறாங்க. 10 தற்காலிக உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு பதவிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2021ஆம் ஆண்டு மற்றும் 22ஆம் ஆண்டிற்கான தற்காலிக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் உறுப்பினர் பதவிக்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த மொத்தம் 15 பேர் இருக்காங்க இல்லைங்களா, பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 5, நான் பெர்மனன்ட் மெம்பர் 10. இந்த 15 பேரும் ஒரு மாதத்திற்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுப்பாங்க. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியா இந்த அமைப்பின் தலைமை பொறுப்பை வகித்தது. அந்த மாசம் தான் நமக்கு 75வது சுதந்திர தினம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஆகஸ்ட் 15, 2021. இந்த வருஷம் 2022 நம்ம செலிப்ரேட் பண்ண போறது 75வது நிறைவு, கிட்டத்தட்ட 76வது ஆண்டு கொண்டாடுவோம். நிறைவு ஆண்டு அப்படின்றது இந்த 75வது ஆண்டு 2022 வரைக்கும் சொல்லுவோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான பொறுப்புல இந்தியா இருந்திருக்கு பாதுகாப்பு கவுன்சில்ல. இன்னும் ஒரு ஆண்டுக்கு, இந்த ஆண்டு முடியிற வரைக்கும் அந்த பதவியில் இருக்க போறாங்க. இதற்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல நம்ம தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப 8வது முறையா அந்த அமைப்பினுடைய தற்காலிக உறுப்பினர் பதவிக்கு இந்தியா தேர்வு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில PLI திட்டத்தின் கீழ் ட்ரோன் உற்பத்தி, தமிழகத்தைச் சேர்ந்த 2 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் ட்ரோன் மற்றும் அதன் உதிரி பாகங்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் 14 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 2 நிறுவனங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவை. ட்ரோன்கள் உற்பத்திக்காக தமிழகத்தைச் சேர்ந்த தாக்ஷா அன்மேன்டு சிஸ்டம்ஸ் உட்பட 5 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ட்ரோன் உறுதி பாகங்கள் உற்பத்திக்காக தமிழகத்தைச் சேர்ந்த ஜுப்பா ஜியா நேவிகேஷன் டெக்னாலஜிஸ் உட்பட 9 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அப்பாயின்மெண்ட்ஸ்ல முல்லை பெரியாறு கண்காணிப்பு குழு தமிழக பிரதிநிதி நியமனம். முல்லை பெரியாறு கண்காணிப்பு குழுவில் தமிழகத்தின் சார்பாக R சுப்பிரமணியம் அப்படின்றவர், தற்பொழுது அவர் காவிரி தொழில்நுட்ப குழுவோட தலைவராக இருக்காரு. தமிழகத்தின் சார்பாக முல்லை பெரியாறு கண்காணிப்பு குழுவுடைய பிரதிநிதியாக தமிழக நியமனம் செய்யப்பட்டார்.